வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைவர்ஜென்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றியும் அந்த கான்செப்ட்டுக்கும் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கும் என்ன சம்மந்தங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜ் என்னென்னா ஒரு புயலை நம்ம வெக்டார் ஃபார்மில் வரைஞ்சிருக்கோம். இதையே நம்ம வெக்டார் ஃபார்மில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டு வெக்டார் ஃபீல்டில் தான் வரும். சரி, ஓகே. இப்போ டைவர்ஜென்ஸ்ன்ற கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். மொதல் விஷயம், இந்த இதில் உள்ள எல்லா வெக்டாரையும் நம்ம 5x அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். வெக்டார்னால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போத் மேக்னிடியூட் அண்டு டைரக்ஷன். அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ இந்த 5xன்றது அந்த புயலோட ஸ்பீடை குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டைரக்ஷன், அந்த ஏரோ மார்க்கு அதோட டைரக்ஷனை குறிக்கும். சரி, ஓகே. அடுத்த விஷயம் என்னென்னா, இதில் உள்ள எல்லா வெக்டாருமே ஈக்குவல், அதாவது இதில் எல்லா வெக்டாருமே 5x. இந்த புயல் சேம் ஸ்பீடில் தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்தை மட்டும் இப்போ மைண்டில் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த கான்செப்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த இமேஜில் நம்ம அவ்வளோ பெரிய சைக்ளோனில் ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் உள்ளே வரும், 2 வெக்டார் வெளியே போகுது. இதில் உள்ளே வர்ற வெக்டார் நெகட்டிவாகவும் வெளியே போகிற வெக்டார் பாசிட்டிவாகவும் இருக்கும். அதாவது நம்ம ஒரு வெக்டாரை 5xன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ உள்ளே வர்ற இந்த 2 வெக்டாரும் -5x -5xனும் வெளியே போகிற அந்த 2 வெக்டாரும் +5x 5x அப்படின்னு இருக்கும். அதனால் இதோட டைவர்ஜென்ஸ், அதாவது டெல்டா டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த டெல்டா டாட் சி வெக்டாருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த டெல்டாங்கிறது டிஃப்ரென்சியேஷன், சி வெக்டாருங்கிறது நம்ம எடுத்துக்கிற அந்த 4 வெக்டார். சரி, இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். நம்ம அந்த 5xங்கிறத சின்னு எடுத்துக்குவோம். இப்போ டெல்டானா டிஃப்ரென்சியேஷன். இப்போ வெளில போகிற அந்த வெக்டார் 5xன்ற வெக்டாரை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே வர்ற அந்த வெக்டாரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் -c, அதாவது -5x அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த 4 வெக்டாரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா +5 +5 -5 -5 அப்படின்னு இருக்கும். இது 4ம் கேன்சல் ஆகி நமக்கு 0 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த புயலில் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன ஏரியாவோட டைவர்ஜென்ஸ் 0. அந்த டைவர்ஜென்ஸ் அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இப்போ அந்த புயலோட வேறு எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல சேம் நம்பர் ஆஃப் வெக்டார் உள்ளேயும் வெளியும் போகுது. உள்ளே வர்ற வெக்டாரும் வெளில போகிற வெக்டாரும் சேமாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த எந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டாலும் அதில் டைவர்ஜென்ஸ் 0வாகத்தான் இருக்கும். இப்போ மற்ற இடத்துல டைவர்ஜென்ஸ் எடுத்தப்போ 0ன்னு வந்துச்சு. இப்போ சென்ட்ரில் எடுத்துக்குவோம். இப்போ சென்ட்ரு பாயிண்டில் உள்ள ஏரியாவை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இதில் எந்த வெக்டாரும் உள்ளே வரல, எல்லா வெக்டாரும் வெளியே மட்டும் போகுது. இப்படி இருக்க பட்சத்தில் இதோட டைவர்ஜென்ஸ் >0வாக இருக்கும். அதாவது வெளில போகிற வெக்டார்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இதில் மொத்தம் 8 வெக்டார் இருக்குது. இந்த 8 வெக்டாரையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா அந்த டெல்டா டாட் சி, அதாவது டைவர்ஜென்ஸ் >0வாக வரும். இப்போ இதில் நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியாவில் எந்த வெக்டாரும் உள்ளே வரல, வெளியே மட்டும் போகுதுன்னா அதுக்கு பேர் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியாவில் எல்லா வெக்டாரும் உள்ளே மட்டும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வாஷ் பேசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாஷ் பேசினில் தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தண்ணி அப்படியே புயல் மாதிரியே சுற்றிக்கிட்டு அந்த நடுவில் உள்ள ஓட்டையில் போகும் இல்லையா? இப்போ அந்த தண்ணியை நம்ம வெக்டார் ஃபீல்டில் வரைஞ்சிருக்கதா அசியூம் பண்ணிக்குவோம். இப்போ அதில் உள்ள சென்டர் பாயிண்டில் உள்ள ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா வெக்டாரும் உள்ளே மட்டும் வரும், வெளியே போகாது. இப்படி இருக்க பட்சத்தில் இப்போ இதோட டைவர்ஜென்ஸ் என்னவாக இருக்கும்னா <0வாக இருக்கும். இதில் எல்லா வெக்டாரும் உள்ளே வர்றதுனால இதோட டைவர்ஜென்ஸ், அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா -5 -5 -5 அப்படின்னு இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா 0 விட லெஸ்தன்னாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஏரியாவில் எல்லா வெக்டாரும் உள்ளே வருது, வெளில போகலை அப்படின்னா அதை நம்ம சிங்க்குன்னு சொல்லுவோம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனுக்கும் டைவர்ஜென்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதான் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் ஒரு 4 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்பார். அதில் ஒரு ஈக்குவேஷன் தான் அது. இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெல் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது அந்த புயல், தண்ணி, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வெக்டார் இமேஜில் வரைஞ்சிருக்கோம். அந்த வெக்டாரில் ஏதோ ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணும்போது அதில் சேம் நம்பர் ஆஃப் வெக்டார் உள்ளே வெளியே போக போகுது. சரி, ஓகே. இதில் அந்த பிங்கிறது என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். இது ஒரு மேக்னெட். அந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டுருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த மேக்ஸ்வெல் டெல்டா டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா,
ஒரு மேக்னெட்டை சுற்றி உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த பகுதி எடுத்துக்கிட்டாலும், அது சைடுலையாக இருக்கட்டும், இல்லை சவுத் போல் பக்கத்துலையாக இருக்கட்டும், நார்த் போல் பக்கத்துலையாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரலையாக இருக்கட்டும், எந்த ஒரு பகுதியில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சின்ன ஏரியாவை எடுத்துக்கிட்டாலும் அதோட டைவர்ஜென்ஸ் 0வாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேக்ஸ்வெல் டெல்டா டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஈக்குவேஷனில் நமக்கு சொல்கிறாரு. சரி, ஓகே. இந்த வீடியோவில் டைவர்ஜென்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்னால் என்னென்னு பார்த்தோம். 2 கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.